ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச என் டே இன் மை லைஃப் vlog மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய பிளான்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. பர்டிகுலராக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுமா யோகநாதன் மேம் வந்து எங்கிட்ட காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பிளான்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழம் காய் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக லன்ச் நான் செய்ய போகிறேன். ரொம்ப பெரிய லன்ச்லாம் கிடையாதுங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு பருப்பு வந்து தாளிக்க போகிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கோவக்காய் இருக்கும் இல்லையா, அதை வந்து மசாலாலாம் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா எக் ரோஸ்ட்டும் பண்ண போகிறேன். இந்த லன்ச் தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய செடி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிம்பிள் லன்ச்சையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க மினி கார்டன். எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு, காயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு செடியும் என்னென்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து சின்ன வெங்காய செடி, இதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அடுத்ததாக இது வந்து பீன்ஸ் செடி, இது வந்து கொடி மாதிரி வரும். ஸோ அதனால் நல்லா கொடி கட்டி விட்டுருக்கும். அடுத்ததாக இது வந்து கேரட் செடி, அதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அடுத்ததாக இது வந்து ஸ்ட்ராபெரி செடி, அதில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராபெரியும் வந்து நல்லா பழுத்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராபெரி. அடுத்ததாக இது வந்து zucchini செடி, இது வந்து குக்கும்பர் வெரைட்டி தான். பட் இதில் வந்து நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து குக்கும்பர் செடி, இதுவும் இப்போ தான் வந்து பூ விட்டு கொஞ்சம் காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இது வந்து பீட்ரூட் செடி. அடுத்ததாக இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், இதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா என் செடியெல்லாம் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது பழம் இல்லாட்டி காய் வந்து அதுலேருந்து நான் பறிக்கிறப்போ கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிம்பிள் லஞ்சை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 30 to 40 minutes தான் ஆகுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லஞ்சை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த லஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாதம் வந்து வடிக்கிறதுக்கு சாதம் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். அடுத்ததாக பருப்பு தாளிக்கிறதுக்கு துவரம் பருப்பு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நான் வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு வந்து இங்கே நல்ல ஒரு கனமான கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாவை அதில் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கோவக்காய் பாருங்கள், நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கோவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக இந்த கோவக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தான் மசாலா இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வதங்கி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்க போகிறோம். இப்போ மொத்தமாக நான் ஒரு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் வதக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் நான் சேர்க்குறேன். இது வீட்டிலே செஞ்ச புளி பேஸ்ட். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.
இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் வீட்டிலே தயாரித்த பொரியல் மசாலா இருக்குது. இந்த ரெசிபியும் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறமா பாவக்காய், இந்த மாதிரி நிறையா பொரியலுக்கு இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடியிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்க போகிறோம். அப்போ தான் மசாலா வந்து கோவக்காவோட உங்களுக்கு நல்லா ஒன்று சேர்ந்துடும். ஸோ தண்ணி தெளிச்சிட்டு சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தயாராகிரும். இப்போ 4 நிமிஷம் நல்லா நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பராக கிறிஸ்பியாக கோவக்காய் பொரியல் தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, பருப்பு சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பருப்பு நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிப்புக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம் இருக்கும் இல்லையா, சின்ன வெங்காயம், அதை சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம வேக வச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து இறக்கிடலாம். இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கிளறிக்கலாம். கிளறிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த பருப்பும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே கேஸ்ட் அயர்ன் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை நான் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் அதை வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எக் ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்க போகிறோம். இந்த மசாலாவோட பச்சை வாசமும் போகணும், அதே மாதிரி தக்காளியும் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க முட்டையை நான் கொஞ்சம் கீறி வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா எல்லாம் உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கும். ஸோ ஒரு 4 முட்டை அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கேஸ்ட் அயர்ன் பேன் அப்படின்றனால ரோஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக வருங்க. அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக முருகலாகி வரும். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி கொஞ்சமாக மல்லித்தலையும் நான் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு இறக்கிடலாம். டேஸ்டான எக் மசாலா ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியோடையும் இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளான லஞ்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான், பட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில ரெசிபீஸ்லாம் நான் காட்டியிருக்கேன். அது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக புளி பேஸ்ட் நான் காட்டியிருந்தேன். ஸோ புளி பேஸ்ட் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி. இதுவும் நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி தான். ஸோ இதுவும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
அடுத்ததாக வந்து ஒரு பொரியல் மசாலா பொடி அப்படின்னு சொல்லி நான் ஒன்று காட்டியிருந்தேன் கோவக்காய் பொரியல் பண்ணுறப்போ. அந்த பொடியும் பார்த்தீங்கன்னா அது பழைய வீடியோ தான், பட் வந்து ரொம்ப சிம்பிளான பொடிங்க. அது ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் கெடாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் நிறையா விதமான பொரியலில் யூஸ் பண்ணலாம். கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறமா பாவக்காய் பொரியல், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீ யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான லஞ்சோட இந்த வீடியோ இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.